நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13/8/2026 வியாழக்கிழமை. இன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க மக நட்சத்திரம். காலையில் ஒரு 8 மணி வரலும் ஆயில்யம் இருக்குது. சூரிய உதயத்தில் ஆயில்யம் இருக்குது. அதுக்கப்புறம் மக நட்சத்திரம். அதே மாதிரி திதி பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி அதிகாலை, அதாவது 3:30 மணியோட முடியுது அமாவாசை. அதுக்கப்புறம் பிரதமை தொடங்குது. இது ராத்திரி ஒரு 11 மணி 11:30 வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி துதியை வருது. ஸோ இன்றைக்கி ஒரு நாளில் 3 திதி மாறுது. ஸோ இது கொஞ்சம் நமக்கு அசௌகரியமாகவும் இருக்கலாம், சமயங்களில் சௌகரியத்தையும் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி கிரக ரீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அனுகூலியமான நாளாக இருக்குது. சூரியனோட ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடிய நாள் மக நட்சத்திரம்ன்றதுனால பொதுவாக பெருசாக பாதகங்கள் யாருக்கும் இருக்காது. அதே மாதிரி அரசு உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடங்கல்களும் தேவையில்லாத தொந்தரவுகளும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும். நிதானமாகவும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய நாள். அரசு உத்தியோகங்களில் இல்லாதவங்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கொஞ்சம் தடங்கல்களையும் தொந்தரவுகளையும் உண்டாக்கும். வேலை பளு அதிகமாகும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடங்கல்கள் ஜாஸ்தி உண்டாகும். கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய நாள். இந்த தெய்வ ரீதியான விஷயங்கள் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வரோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்ஞான ரீதியில் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு வரோமோ அதே அளவு தெய்வ ரீதியிலையும் நம்ம முன்னேற்றிட்டு வரோம். அப்படின்னாக்க வாழ்க்கை ரீதி அப்படின்றது நம்ம ஒரு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உச்சத்தில் நம்ம போய் உட்காரலாம். ஏன்னா ஒன்றை மட்டுமே ஃபாலோ பண்ண, இப்போ தராசு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே விஞ்ஞானம் அப்படின்றது இடது பக்கம், ஆன்மீகம் அப்படின்றது வலது பக்கம். இது ரெண்டும் ஒரே சமச்சீராக இருக்குதுன்னா நமக்கு ஒரே மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும். இது ஏதாவது ஒன்று குறையும் போது எந்த சைடு பேலன்ஸ் ஜாஸ்தியாகுது அந்த பக்கம் மட்டும் மற்றது இறங்க தான் செய்யும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் வாழ்க்கையில் எதை நேடணுமோ அதுக்கு உண்டான சரியான பலனை நம்மளால் அனுபவிச்சிக்க முடியாது. இந்த பலனை அனுபவிக்கணும் அப்படின்னாக்க தெய்வ ரீதியான அனுகூலியங்களும் விஞ்ஞான ரீதியான விஷயங்களும் சமபலமத்தோடு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு அனுகூலியமான வாழ்க்கை, இன்னைக்கு ரொம்ப பேர்கிட்ட இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையையும் அனுபவிக்க முடியும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நமஸ்காரம்.